நமக்கு முன் பிரம்மாண்டமாக ஆர்ப்பரித்து அலைகளுடன் காட்சி அளிக்கும் கடல் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வின் அற்புத படைப்பாகும். கோடான கோடி படைப்பினங்களை தன்னுள் வைத்துள்ள இந்த சமுத்திரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல உயிரினங்களுக்கும் பல்வேறு விதமான பயன்களை கொடுத்தே வருகின்றன. நம் கண்ணுக்கு எட்டிய தூரம் இல்லை, நம் பார்வையின் எல்லை முடிவுக்கு பின்னாலும் பல லட்சம் மைல்கள் பறந்து விரிந்திருக்கும் இந்த கடலின் அழகையும், கரையை தொட்டு தொட்டு செல்லும் அதன் அலையின் அழகும் மனிதர்களின் மனதை கொள்ளை கொள்வதாகும். மனிதர்களின் ஆசுவாசத்திற்கும் மன அமைதிக்கும் அல்லாஹ்வின் அற்புத படைப்பாகிய இந்த கடல் வரப்பிரசாதமாகும். பல்வேறு விதமான கனிமப் பொருட்கள் இந்த கடலில் இருந்து பெறப்படுகின்றன. மனிதர்களின் உணவு தேவையின் ஒரு பகுதியை கடல் வாழ் உயிரினங்களான மீன் வகைகள் தீர்த்து வைக்கின்றன. புவியின் மேற்பரப்பின் மீதுள்ள கடல்கள் தனித்தனியாக காணப்பட்டாலும் அவை அனைத்தும் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புள்ளவையாகவே இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல், இந்து மகா சமுத்திரம், அண்டார்டிக் கடல், ஆர்டிக் கடல் என ஐம்பெரும் கடல்கள் இப்புவி மீது உள்ளன. கடல் வளங்கள் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான பெரும் பங்காற்றி வருகின்றன. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு கடந்து செல்வதற்கு கப்பலிற்கு சாலையாக விளங்குகின்றது இந்த கடல். கடலின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் மிகச் சரியாக யாருமே சொல்லிவிட முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது இந்த சமுத்திரங்கள். கடலின் ஆராய்ச்சிகள் இன்றளவும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் புதிதான தகவல்களை சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றன. மனிதர்கள் தன்னையும் தன் மனதையும் அமைதிப்படுத்த இந்த கடலையே நாடுகின்றார்கள். கடல் காற்று நாம் மறக்க முடியாத இன்பமாகும். கடற்கரை மணலில் விளையாடும் சிறுவர்களுக்கு கடல் என்பது அலாதியான இன்பமும் சுகமும் ஆகும். கடலையும் அதன் பிரம்மாண்டத்தையும் பார்த்து ஆச்சரியப்படும் நாம் அதை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வின் ஆற்றலை நினைக்க கடமைப்பட்டுள்ளோம். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நீ எப்படைப்பையும் வீணாக படைக்கவில்லை. யா அல்லாஹ், நீ சிறந்த படைப்பாளனாக உள்ளாய். எல்லா புகழும் உனக்கே சொந்தம்.